السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் நியத்து வைத்து 41 தடவை இந்த சலவாத்தை ஓதினால் நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படாமல் கபூலாகும். அதே போன்று இந்த துஆவினுடைய பரக்கத்தால் நம்முடைய வாழ்வு அதே போன்று வருடம் முழுவதும் பரக்கத்தாகவும் செழிப்பாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான துஆக்களையும் திக்ருகளையும் பார்த்து வருகின்றோம். அதனை பலர் ஓதி அனுபவமடைந்திருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் சிலர் ஓதி அவர்களுடைய துஆ கபூலாகவில்லை என்று கூறுகிறார்கள். உங்களுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டுமா? யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய துஆக்களை கபூல் செய்வான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சலவாத் மிக முக்கியமான சலவாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அத்தஹியாத்தினுடைய அந்த இருப்பிலே ஓதக்கூடிய மிகவும் சிறந்த சலவாத்துக்களில் ஏற்றமான சலவாத் சலாத்துல் இப்ராஹிமியா. اللهم صل على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد என்று வரக்கூடிய இந்த சலாத்துல் இப்ராஹிமியாவை நாம் நியத்து வைத்து எந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்ற அந்த நியத்திலே 41 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான். நம்முடைய நியத்துக்கள் அனைத்தும் பூர்த்தியாகும். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.